வெல்கம் டு ஓபிசி ரைட் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A 2024 நோட்டிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் வந்து மே 2024 அப்போ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம் எப்படி நம்மளுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ரிலேட்டடான என்னென்னலாம் நம்ம சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனி வந்து பர்சனல் இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இனி டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் ரிலேட்டடாக தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் படி தான் நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மெரிட் பேப்பர், லிட்ரேச்சர் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் அண்ட் ஜென்ரல் பேப்பர் இது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. மார்க் ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த குரூப் 2A வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்கான சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மெரிட் பேப்பர் எக்ஸாமினேஷன், ஜென்ரல் சப்ஜெக்ட், ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ் சப்ஜெக்டை ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் மோடில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓபிசி ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.